Hello guys. So இன்னைக்கு நம்ம pollen grain உடைய detailed structure பார்க்க போறோம். So this is also a very important topic in NEET exam. Okay. So இப்போ pollen grain உடைய structure step by step பார்க்கலாம். So pollen grain என்ன சொன்ன? It is the male gametophyte. It is the male gametophyte. அதாவது male gamete. Okay. So it is haploid. Correct. So all the germ cell, whether it is male gamete, female gamete, it is haploid. Okay. So our pollen grain is haploid in nature. So second point என்னன்னா pollen grain it has two walls. இது எப்படி நம்ம ஆந்தர்லாம் பார்த்தோம், it has three outer wall, one inner wall அந்த மாதிரி. So pollen grain வந்து ரெண்டு wall இருக்கு. Okay. So the outermost layer is called as exine. Okay. The innermost layer. Okay. So the innermost layer is called as intine layer. Exine and intine. So this is the exine, which is the outermost layer. Innermost layer is called as intine. So the exine பாத்தீங்கன்னா it is made up of a very special material. So ஒரு ஜெனரலா வந்து இப்போ ஒரு pollen grain வந்து வெளியே வருது அப்படின்னா அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய விண்ட் வெளியே அடிக்கும், ஹீட் அதிகமா இருக்கும், கோல்டு அதிகமா இருக்கும். சம்டைம் வந்து அது விழற இடம் வந்து அசிடிக்கா இருக்கலாம், ரொம்ப ஹை அசிடிக் இல்ல பேசிக்கா இருக்கலாம். சோ இந்த மாதிரி ஹார்ஷ் கண்டிஷன்ஸ். சோ அதுல இருந்து pollen grain ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நேச்சர் என்ன பண்ணிருக்கு, எக்ஸைன் லேயரை உருவாக்கி இருக்கு. எக்ஸைன் லேயர் இஸ் a hard protective coating. Hard protective coating. சோ அது எப்படி ஹார்ட் ஆச்சு? It is made up of sporopollenin. இந்த மெட்டீரியல், இந்த கெமிக்கலால தான் it is made. So exine is made up of sporopollenin. So இந்த sporopollenin உடைய ஃபீச்சர் என்னன்னா it is highly resistant to temperatures, pressure, acids, etc. So என்ன environmental worst condition இருந்தாலும் pollen grain வந்து survive ஆகும் because of sporopollenin chemical which is present in the exine. Clear? இப்போ அடுத்தது intine. Intine வந்து innermost layer. So this intine is made up of cellulose and pectin. Okay. So இந்த layers, அதாவது இந்த chemicals நமக்கு தரவா தெரியணும். Okay. என்ன layer, என்ன chemical. Clear? So outer layer, inner layer. So it has two walls which is exine, intine. Okay. இப்போ exine, intine பார்த்துட்டோம். இப்போ இந்த ரெண்டு வால்ல எது கண்டினியூஸ், அதாவது எது கண்டினியூஸா இருக்கு, எது வந்து டிஸ்கண்டினியூஸா இருக்கு. சோ இந்த இமேஜ் பார்த்தாலே தெரியலையா, எக்ஸைன் என்ன இருக்கு, இர்ரெகுலரா இருக்கு, பத்தியா நடுவுல கேப் இருக்கு. ஆனா இன்டைன்ல என்ன இருக்கு, ஃபுல்லா கவர் ஆயிருக்கு, ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் மாதிரி இருக்கு. கரெக்ட்? சோ எக்ஸைன்ல வந்து கேப்ஸ் இருக்கு, இன்டைன் வந்து ஃபுல்லா இருக்கு ரவுண்டா. கரெக்டா? சோ எக்ஸைன் இஸ் irregular. It is a irregular layer. Intine another, it is a regular layer. Okay. இந்த எக்ஸைன் வந்து நான் என்ன சொன்னேன், it is a irregular layer அப்படின்னு சொன்னேன். கரெக்டா? அதாவது கேப்ஸ் இருக்கு. இந்த கேப் பேரு தான் மைக்ரோபோர். போர்னா ஹோல். கரெக்ட்? சோ மைக்ரோபோர். ஓகே. சோ அந்த கேப் பேர் தான் மைக்ரோபோர். இது எங்க இருக்கு, நம்மளுடைய எக்ஸைன் லேயர்ல இருக்கு. ஓகே. இந்த எக்ஸைன் லேயர் irregular லேயர்ல we have மைக்ரோபோர். இன்டைன் வந்து ரெகுலர் லேயர். சோ அதுல எந்த கேப்ஸும் கிடையாது. சோ இந்த மைக்ரோபோர் வழியா தான் pollen tube வெளியே வரும். சோ அதுதான் மேல் கேமெட்டை கொண்டு வரும். சோ அதெல்லாம் வந்து நம்ம அப்புறமா படிப்போம். ஓகே. இப்போதைக்கு you just know exine is irregular because of micropore. ஓகே. அதுக்கு அடுத்தது இன்னர் சைட், அதாவது உள்ள போற, இப்ப டீப்பா போறோம். உள்ள வந்து ரெண்டு செல் இருக்கு. It is made up of two cells. Okay. What are those two cells? One is vegetative cell. Another one generative cell. So vegetative cell and generative cell. So இந்த வேர்டை பார்த்தே நம்ம டக்குன்னு கெஸ் பண்ணிடணும். இந்த generative na something it generates. அப்ப என்ன அர்த்தம், இந்த generative cell, this is the generative cell. இந்த செல் நான் போட்டிருக்கேன் இல்லையா, இதுதான் வந்து generative cell. இது okay, this entire cell is called as vegetative cell. So அப்ப எது big, vegetative or generative? Exactly, vegetative cell is the bigger cell. Generative cell is a small spindle shaped cell. Spindle shaped cell. It is floating in the cytoplasm of vegetative cell. அதாவது vegetative cell வந்து எப்படி அசியூம் பண்ணிக்கலாம்னா ஒரு பெரிய பாண்ட் மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். அந்த பாண்ட்ல ஒரு போட் தான் generative cell. போட் வந்து மேல float ஆகும். கரெக்ட்டா? சோ அந்த போட் தான்
நம்மளுடைய ஜெனரேட்டிவ் செல், அந்த என்டையர் பாண்ட் வந்து வெஜிடேட்டிவ் செல். The generative cell தான் வந்து will form male gamete. Okay, so generative cell forms male gametes. Vegetative cell provides nourishment. அதாவது வெஜிடேட்டிவ் செல்லுடைய வேலை என்னன்னா ஃபுட் ப்ரொவைட் பண்றது. ஏன்னா ஜெனரேட்டிவ் செல் தான் கேமெட் ஜெர்ம் செல் ப்ரொடியூஸ் பண்ண போகுது, அதாவது மேல் ஜெர்ம் செல்ஸ். சோ அந்த ஜெர்ம் செல் வந்து வந்த உடனே இட் நீட்ஸ் ஃபுட், அப்பதான் சர்வைவ் ஆகும். அது எது ப்ரொவைட் பண்ணுது? வெஜிடேட்டிவ் செல். பாயிண்ட். ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 60% ஆஃப் ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ். சோ ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ் தான் அது ஃபிளவரிங் பிளான்ட்ஸ். சோ அதுல 60% ஆஃப் த பிளான்ட் வந்து இட் ரிலீசஸ் இன் 2 celled கண்டிஷன். அதாவது போலன் கிரெயின் வந்து 2 செல் கண்டிஷன், தட் இஸ் வெஜிடேட்டிவ் செல், ஜெனரேட்டிவ் செல். சோ 2 செல் கண்டிஷன்ல வந்து 60% ஆஃப் தி ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். ரிமைனிங் 40% இருக்கா, அந்த ரிமைனிங் 40% ஆஃப் ஏஞ்சியோஸ்பெர்ம் வந்து 3 செல்டு கண்டிஷன். அது என்னது? தேர்ட் செல். வெஜிடேட்டிவ் செல் தெரியும், ஜெனரேட்டிவ் செல் தெரியும், அது என்னது? தேர்ட் செல். சோ இந்த 3 செல் கண்டிஷன் என்னன்னா, ஹியர் the generative cell, okay, here the generative cell undergo mitosis. Okay, generative cell undergo mitosis to form 2 male gametes. Okay, so இதுதான் 3 cell condition. அதாவது இந்த generative cell வந்து அப்படியே disappear ஆகி 2 male gamete ஃபார்ம் ஆயிடும். அப்ப டோட்டல் எவ்வளவு செல் இருக்கு? வெஜிடேட்டிவ் 1, இது ஒரு மேல் கேமெட், இது இன்னொரு மேல் கேமெட். சோ டோட்டலா 3 செல் கண்டிஷன். சோ சம்டைம்ஸ் ஃபிளவரிங் பிளான்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா 3 செல் கண்டிஷன்லயும் போலனை ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது வெஜிடேட்டிவ் செல், 2 மேல் கேமெட்ஸ், 3 செல். சம்டைம்ஸ் என்ன பண்ணுது? 2 செல்லோடய ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஆனா நமக்கு எப்படி இருந்தாலும் மேல் கேமெட்ஸ் வரணும், கரெக்டா? அப்பதான் வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கும். அப்ப என்ன ஆகும்? இந்த 2 செல் கண்டிஷன்ல ப்ரொடியூஸ் பண்ணதுல அந்த போலன் கிரெயின் அது என்ன பண்ணும்? ஃபர்டிலைசேஷன் நடக்கிற போது இந்த ஜெனரேட்டிவ் செல், அதாவது இங்க கீழே பாக்குற அந்த ஜெனரேட்டிவ் செல் வந்து 2 மேல் கேமெட்டா ஃபார்ம் ஆயிக்கும். எப்போ? ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, 2 செல் ஸ்டேஜ் தான். ஓகே, சோ இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். வெஜிடேட்டிவ் செல், ஜெனரேட்டிவ் செல், இது எப்படி மேல் கேமெட் ஃபார்ம் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் ஜெனரலா போலன் கிரெயின் என்னது? இட் இஸ் a 2 cell structure, வெஜிடேட்டிவ், ஜெனரேட்டிவ். இது தெரிஞ்சா போதும். இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா அட்லீஸ்ட் யூ ஷுட் நோ வெஜிடேட்டிவ் செல்னா என்ன, ஜெனரேட்டிவ் செல்னா என்ன, இது இந்த பாயிண்ட், அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட். ஓகே, திஸ் பாயிண்ட். சோ இது வரைக்கும் தெரிஞ்சாலே யூ கேன் கிளியர் தி எக்ஸாம். ஓகே, சோ இப்போ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஃபீமேல் கேமெட்டோஃபைட், அதாவது ஃபீமேல் கேமெட்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, bye.